இனிமே பேப்பர் கப்ப நீங்க தூக்கியே போட மாட்டீங்க. இந்த மாதிரி பேப்பர் கப்ப எடுத்து அதை இந்த மாதிரி குவாட்டரா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு சென்டர்ல ஒரு சின்ன சர்க்கிள் ஏதாவது ஒரு பொருளை வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அது ஃபுல்லா இந்த மாதிரி எல்லோ கலர்ல நம்ம பெயிண்ட் அடிச்சிடலாம். இல்லனா நம்ம ஸ்கெட்ச் பென்ல வரைஞ்சிடலாம். அடுத்து இதுல ஒரு சின்ன ஸ்மைலி வாவ் அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ஸ்மைலி வரைஞ்சிட்டு அதோட வாயை மட்டும் இந்த மாதிரி நம்ம அழகா கட் பண்ணி எடுத்துடுறோம். அதுக்கப்புறமா இதுக்கு அவுட்லைனர் எல்லாம் கொடுத்துட்டு பாட்டிலுடைய கேப்போட சேர்ந்த அந்த டாப் போர்ஷன் இருக்கும் இல்லையா அதை கட் பண்ணி எடுத்துட்டு கப்புக்கு பின்னாடி இதை அப்படியே அழகா ஒட்டிடணும். எங்க ஒட்டணும்னா நம்ம ஹோல் கிரியேட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துல கரெக்டா இது பிளேஸ் ஆகணும். அப்புறமா இந்த ஸ்மைலிக்கு இந்த மாதிரி பிளஷ் கொடுத்துட்டு இதுல நம்ம மணி இல்ல ஏதாவது பீட்ஸ் போட்டுட்டா அந்த வாயினுடைய ஹோல்ஸ் வழியா கரெக்டா நம்ம அந்த பீட்ஸ் எல்லாம் உள்ள இந்த மாதிரி அனுப்புறோமான்னு பாத்துடலாம். பீட்ஸ் கீழே விழுந்துடும் பயப்பட வேணாம். நம்ம ஏன்னா பின்னாடி அந்த வாட்டர் பாட்டில் மூடியில அழகா இது திறந்து எடுத்துக்கலாம். திருப்பி விளையாடலாம். எப்படி இருக்குது ஸ்மைலி கேம்? லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. பை பை. அச்சச்சோ நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வாச்சே, நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணலையே, எந்த கார்டும் ரெடி பண்ணலையே அப்படின்னு பயப்படுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் பண்ற மாதிரியே நீங்களும் அழகா வரைஞ்சிட்டே வாங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் உங்ககிட்ட என்ன ஸ்கெட்ச் பென் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்க. வாட்டர் கலர் வச்சு நீங்க பண்ணலாம். ஸ்கெட்ச் பென்னா கொஞ்சம் ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அதனால நான் இதுல பண்றேன். ஸோ இதுல அழகா இந்த மாதிரி பார் மாதிரி நீங்க வரைஞ்சிட்டே வரணும். சரி, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னா அப்படியே பிரம்மாண்டமா பெருசா பயங்கரமான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்க அன்பை வெளிப்படுத்துற விதமா அழகான ஒரு விஷயத்த கிஃப்டா கொடுத்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். இப்ப இந்த மாதிரி கலர் பார்ஸ் மாதிரி அழகா வரைஞ்சிட்டு இதுல லைட்டா மேல இந்த மாதிரி நம்ம விளக்குக்கு வர அந்த தீபம் இருக்கு இல்லையா, கேண்டில்ல வரும் இல்லையா லைட், அதை வந்து அழகா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி வரைஞ்சிடுறோம். சின்ன சின்ன போல்கா டாட்ஸ் மாதிரி இந்த கேண்டில்ஸ்க்கு கீழே லைட்டா இந்த மாதிரி நீங்க வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா என்ன விஷஸ் உங்களுக்கு எழுதணுமோ அதை அழகா இதுல கீழே எழுதிட்டு இதை கார்டா மடிச்சு உங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடலாம். ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க. பை. இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங்கான பபிள் புகை பண்ண போறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு மேல டாப்ல ஒரு ஹோல் கிரியேட் பண்றதுக்காக இப்படி குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் வரைஞ்சிட்டு கீழே இதே மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு இது ரெண்டுத்துக்கும் ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்ட் எடுத்துக்க போறோம். அதுல கம்ப்யூட்டர் ஊதுபத்தியை ரொம்ப அழகா நம்ம என்ன பண்ண போறோம்னா பத்த வச்சு அதுல நெருப்ப வச்சு அதை அப்படியே அணைச்சிட்டு இந்த கப் அதுக்கு மேல வச்சிட போறோம். இப்ப மேல அப்படியே அந்த புகை போகுது பாத்தீங்களா, இதுல கையை வச்சு இந்த மாதிரி ஸ்டாப்பர் மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பிரஸ் பண்ணோம்னா இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற ஹோல்ஸ் வழியா ரவுண்ட் ரவுண்டா பபிள் மாதிரி போக வெளியே அழகா வரும். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு இல்லையா? ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்ல இந்த மாதிரி ஊதுபத்தி ஏத்தி வச்சாங்க இல்ல கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்தி வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் கப்ப இந்த மாதிரி பண்ணிட்டு அதுல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கிறதுக்கே எப்படி இருக்கு பாத்தீங்களா? சோ இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை வித் சாம்பிராணி புகை. எங்க வேணாலும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டிக்கர் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். அதுக்காக அழகான ஒரு சூரியன் கூடவே கொஞ்சம் மேகம் அப்படியே வந்து கலர்ஸ் இதெல்லாம் சேர்த்து அப்படியே செலோஃபேன் டேப்ல இதை லாக் பண்ண போறோம். இல்லைன்னா மேக்னெட் வச்சு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா யூஸ் பண்ண போறோம். சோ இந்த கலரிங் எல்லாம் பாருங்க. சூரியனை பார்த்து நீங்க என்னென்ன விஷயம் கத்துட்டு இருந்திருக்கீங்க? வெயில் காலத்துல ஹே ஸ்டூபிட் சன் அப்படின்னு நம்ம திட்டினாலும் சரி, மழை காலத்துல சூரிய பகவானே துணி காயணும் வாங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. எப்படியா இருந்தாலும் சூரியன் தன்னுடைய கடமையை எப்பொழுதும் செஞ்சுட்டே தான் இருக்கு. ஆக மொத்தம் யார் எது சொன்னாலும் ஸ்மைல் பண்ணிட்டு ஷைன் பண்ணிட்டே இருக்கு இந்த சன். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் நம்ம கன்சிஸ்டன்டா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகா பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு ஷைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளும் சக்சஸ்ஃபுல்லா சூரியன் மாதிரியே இருப்போம். மேக்னெட்டை ஒட்டி ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஆகும், செலோஃபன் டேப்பை ஒட்டி ஸ்டிக்கர் ஆகவும், இல்லைன்னா கம் யூஸ் பண்ணி உங்க நோட் புக்லயும் அழகா இதை நீங்க ஜர்னலிங்க்கு யூஸ் பண்ணலாம். இதை பார்க்கும் போதெல்லாம் ஸ்மைல் அண்ட் ஷைன் மட்டும் தான் உங்களுக்கு தோணணும். ஓகே, இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. ஒரு ரீயூசபிள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பண்ணலாமா? அதுக்காக இந்த மாதிரி கார்டுல பேப்பர் எடுத்துட்டு 16 இன்ட்டு 12 சென்டிமீட்டருக்கு வரைஞ்சி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதுக்கு 2 சென்டிமீட்டர் உள்ள இந்த மாதிரி லைன் வரைஞ்சிட்டு அதுல இந்த மாதிரி கோடு கிழிக்கிற மாதிரி அழகா இதை மடிச்சு மடிச்சு 4 பக்கமும் விட்டுடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 4 பக்கமும் ஓரத்துல இந்த மாதிரி கட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு பக்கத்துலயும் வி ஷேப்ல குட்டி குட்டியா இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் கட் பண்ணிடணும். இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ க்ளூ அப்ளை பண்ணணும். இதுக்கு வந்து ஃபெவிபாண்ட் இல்ல ஃபெவிகால் எது வேணாலும் யூஸ் பண்ணிருக்கோங்க. இதுல 2 பக்கம் மட்டும் இந்த மாதிரி அழகா நம்ம அப்ளை பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி அழகா வந்து கோடு போட்ட மாதிரி நம்ம சூப்பரா இப்படி மடிச்சிடணும். ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா அப்படியே எல் ஷேப்ல நமக்கு அழகா வந்து ஃபிட் ஆகும். அந்த மாதிரி எக்ஸாக்டா ஒரு ஃபிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம எந்த ஸ்நாக்ஸ் வேணாலும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு இதுல இந்த மாதிரி சாப்பிட்டு டிஷ்யூ பேப்பரை தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி இதுலயும் நீங்க வச்சு சாப்பிட்டு ரீயூசபிளா நிறைய இதே மாதிரி பேப்பர் கப்ஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை.
எல்லாரும் வாங்க, வாங்க, வாங்க. நான் வாங்குன புது ஸ்டேஷனரி பொருள்லாம் இப்போ உங்களுக்கு நான் காட்டப் போறேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கலர் பெபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அடுத்து இத மாதிரி பர்கர். பர்கர் மாதிரி எரேசர் பார்க்கும்போதே அவ்ளோ சூப்பரா இருந்தது. எடுத்தோனே சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனா கண்டிப்பா அத சாப்பிட முடியாது. அடுத்து தேவையான அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் எப்பொழுதும் போல என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாமே வாங்கிட்டேன். அடுத்து கியூட்டான ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இந்த கடையில ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஆன்லைன்லாம் வாங்க போனா ரூ. 100வான்னுவாங்க. அடுத்து இந்த மாரி டேப்ஸ், அதுக்கப்புறமா இதுவும் குட்டி எரேசர். இது பார்த்தீங்கன்னா, கொக்கோ கோலா எரேசர் ரொம்ப அழகா இருந்தது. அடுத்து இந்த மாதிரி காஜல் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் வச்சுட்டு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் தொட்டியில போடுறது. நெக்ஸ்ட் ஸ்டிக்கர் கலெக்ஷன்லாம் அட்டகாசம். எல்லாமே வந்து ₹15, ₹20க்குள்ளேயே கியூட்டா கிடைச்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கூடவே 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபன் ஐட்டம்ஸ் பண்றதுக்காக. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ராட்ச் கார்ட் மாதிரி. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, மேஜிக் புக். இதெல்லாம் அப்கமிங் வீடியோல உங்களுக்கு என்னன்னு பிரிச்சு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹேப்பியா இருங்க. பை பை. இது என்னடா புதுசா மேஜிக் புக்னு கடையில விக்கிறாங்கன்னு பார்த்தா ₹19க்கு வாங்கிட்டு வந்தேன். சரி இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுல இந்த பென்னுல தண்ணி ஊத்திட்டு இதுல வரைஞ்சா அப்படியே அந்த பொருட்கள் அப்படியே அப்படியே விசிபிளா தெரியுமா? ஏன்னா நம்மளும் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி சி ஆர்கானிசம் இருந்தது. இன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த பென்னுல தண்ணி ஊத்த சொன்னாங்க. ஆனா இந்த பென்னுல தண்ணிய ஊத்தலான்னு பார்த்தா ஓப்பனே பண்ண முடியல. நான் என்ன பண்ணிட்டேன்னா, மேல இருக்கிற அந்த நிப் இருக்கும் இல்லையா? அத எடுத்துட்டு அதுல தண்ணிய ஊத்துனேன். கொஞ்சம் தான் ஊத்த முடிஞ்சது. நம்ம ஏதாவது இங்க் பில்லர் இருந்ததுன்னா அந்த மாதிரி வச்சு ஊத்திடலாம். அப்புறமா இந்த மாதிரி வரைஞ்சா, ஆமா அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப அழகா மேஜிக் புக் மாதிரி தான் இருக்கு. இதுல ஃபுல்லா தண்ணி தொட்டு நான் என்ன பண்ணேன்னா, இதே மாதிரி அழிச்சிட்டே வந்தா ஒரு எரேசர் பண்ணா ஒரு டிராயிங் வருமா? அப்படின்ற மாரி ரொம்ப கியூட்டா அழகா இருந்தது. அதே மாதிரி இத அப்படியே விட்டுட்டேன். விட்ட 5 நிமிஷத்துல இப்ப நீங்களே பாருங்களேன், இது அப்படியே பிளர் ஆயிடுச்சு. அதனால இது ரீயூசபிளா எத்தன வாட்டி வேணாலும் வரையறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? சூப்பரா இருக்குல்ல? லைக் பண்ணுங்க. பை பை. எப்பவுமே நான் கிராஃப்ட் பண்ணும்போது சில கலர் இல்லாம போகும். அதுக்காக நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அந்த கலர எப்படி கொண்டு வரணும்னு பார்ப்பேன். அந்த மாதிரி தான் பர்பிள் கலர் இன்னைக்கு இல்ல. அதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி நான் டார்க் ப்ளூ அடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இதுல கொஞ்சம் மரூன் அடிச்சுட்டு, கூடவே அதுல என்ன கலர் தெரியுமா அடிச்சிருக்கேன்? மெட்டாலிக் எல்லோ கலர் குடுத்துருக்கேன். அதாவது லைம் எல்லோ மெட்டாலிக் ஷேட்ல இருக்கும் பாருங்க அது. அது குடுத்த உடனே நான் எதிர்பார்த்த அந்த கிரே பர்பிள் கலர் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு. இப்ப சைட்லயும் நான் அதே கலர் தான் இப்ப குடுத்துட்டு இருக்கேன். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கியூட்டான ஒரு பர்பிள் மெட்டாலிக் ஷேட்ல கிளியரா கிடைச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி மெட்டாலிக் ஷேட் கலர்ல உங்களுக்கு டிஃபரெண்டா வேணும்னாலும், நீங்க இந்த மாதிரி காம்பினேஷன்ல ஃபர்ஸ்ட் அந்த கலர கொண்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா மெட்டாலிக் ஷேடோட பிளெண்ட் பண்ணும்போது கியூட்டா இந்த மாதிரி கிடைச்சிடும். அப்ப ஒரு ஸ்பார்க்லிங் பர்பிள் கலர் பண்றதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாரி மரூன் கலர், அதே மாதிரி ராயல் ப்ளூ அண்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கிராஃப்ட் பிடிச்சா லைக் பண்ணுங்க. பை. அடடடடடா! என்ன இது அப்படின்னு தானே பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஸ்க்ராட்ச் புக். இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் கார்ட்ஸோட பிளஸ் இத மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ற அந்த டூலோட இருக்கு. இதுல நம்ம என்ன வேணாலும் விதவிதமா வரையலாம். ஆனா நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாரல் பொக்கே மாதிரி வரையிறேன். ஸோ யாருக்கு தான் இந்த ஸ்க்ராட்ச் நோட்லாம் பிடிக்காது? ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, போர் அடிச்சாலும் சரி, நமக்கு ஜாலியா கலர்ஃபுல்லா ஒரு விஷயம் பண்ணணும்னா, அதுவும் கலர் அடிக்காத வேலையே இல்லாத ஒரு வேலையா இருக்கும்னா, அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் நோட் புக்ல தான் முடியும். இதெல்லாம் என்னால கடையில வாங்க முடியாதுங்க அப்படின்றவங்களுக்கு தான் கீழவே வீடியோ லிங்க் குடுத்துருக்கேன். இது எப்படி வீட்ல பண்றதுன்னு அந்த வீடியோவையும் பாருங்க. இந்த ஐடியா பிடிச்சிருந்தா, இந்த டிராயிங் பிடிச்சதுன்னா இந்த வீடியோவ லைக் பண்ணிடுங்க. எப்பொழுதுமே கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வீடியோ லிங்க் பாருங்க. பை. வாட்டர் கலரிங் பண்ணும்போது பேலட் எடுத்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா நோட் புக்லயே பேலட்டோட சேர்த்து பார்த்திருக்கீங்களா? இதோ இப்ப பார்க்கலாம். இந்த மாதிரி அழகா பேலட்டோடவே சேர்த்து ஒரு நோட்டோட அட்டாச் பண்ணி, அதுல லைட்டா தண்ணிய மட்டும் நம்ம தொட்டு இப்படி கலர் பண்ணா, கியூட்டான நோட் புக் அட்டாச்டு பேலட் வாட்டர் கலர் ரெடி. இத வச்சு நம்ம அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பேப்பர பிச்சுட்டு நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு, அழகா ரிலாக்ஸ் பண்ற இடத்துல சூப்பரா பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். கூடவே இத நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இத வீட்டிலேயே எப்படி பண்ணணும்னு உங்க யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா இது ஒரு தனி வீடியோவா நான் போடுறேன். ஸோ கமெண்ட்ல ஐ வாண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த பேலட்ட நம்ம தனியா பிச்சு கூட எடுத்துடலாம். அவங்களுக்கு பிக்கிற மாதிரி கூட சைட்ல குடுத்துருக்காங்க. பேலட் டிராயிங் நம்ம பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப கியூட்டா இருக்கு இல்லையா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. பை பை. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு, அதுல பெயிண்ட்ட கொட்டிட்டு, அந்த பெயிண்ட் எல்லாத்தையும் சூப்பரா அப்படியே வந்து நீங்க அடிச்சுட்டு, இந்த மாதிரி வாட்டர் கேன் மூடி இருக்கும் இல்லையா? அத எடுத்துட்டு, ஒரு ஃபோம் ஷீட்ல இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப் மாதிரி நம்ம எடுத்துட்டு, அத அப்படியே நம்ம கட் பண்ணிட்டு, அந்த ஃப்ளார் ஷேப்புக்கு அழகா நீங்க சூப்பரா கட் பண்ணிட்டீங்கன்னா, பிங்க் கலர் ஃபோம் ஷீட்ல சூப்பரான கியூட்டான 3 பிங்க் ஃப்ளார்ஸ் இப்ப நம்ம அழகா ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 4 பார்டர் இந்த மாதிரி வந்து ஃபோம் ஷீட்லயே அந்த கார்ட்போர்ட் குடுத்துட்டு, அந்த லிட் எல்லாத்துலயும் இதுல அப்படியே ஒட்டிட்டு, அதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுட்டு, அதுக்கு மேல நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ஃபோம் ஷீட்ஸ
அழகா பிளேஸ் பண்ணிட்டு க்ளூ கன்னை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி டிராப்ஸ் இதில் வச்சுட்டு இந்த ட்ராப்ஸ் எல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா ஐ ஷேடோ எடுத்து அந்த ஐ ஷேடோ இது மேலே அப்படியே வந்து அப்ளை பண்ணோம்னா ஒரு பேர்லி எஃபெக்ட் கிடைக்கும். கூடவே சென்டர் ஆஃப் த ஃப்ளாரில் இந்த மாதிரி வந்து நம்ம கோல்டன் கலர் ஐ ஷேடோ அடிச்சுட்டு ஒரு சின்ன ஸ்மைலியை வரைஞ்சிட்டு அப்படியே ஒரு போர்ட் பின்னையும் இதில் கீழே இன்சர்ட் பண்ணிட்டு இல்லை எங்கெங்கே வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கிங்கன்னா க்யூட்டான ஒரு கீ செயின் ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. போன வீடியோல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எப்படி பண்றது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்க, அதை பாருங்க. அடுத்து இந்த மாதிரி குட்டியா பீஸ் பேப்பர் கட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ஒண்ணா ஜாயின் பண்ணிட்டு அதுக்காக கம் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா அது இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்புக்கு அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு வந்து, ட்ரையாங்கிளா ஓவலா சரி ட்ரையாங்கிள் மாதிரி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஹார்ட்டின் மாதிரி இப்படி மடிச்சிருங்க. அடுத்து இந்த மாதிரி யூ ஆர் தி பெஸ்ட் அப்படின்னு அதை எழுதி அதை இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி க்ளூ இல்ல கம் அப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே இந்த ஹார்ட்டின்குள்ள எங்க ஸ்பேஸ் இருக்கும் அங்க ஃபிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம கிளே இருக்கு இல்லையா, காஞ்ச கிளே வேஸ்டா தூக்கி போடுவோம் பாருங்க, அதை கட் பண்ணி எடுத்துட்டு அது இந்த மாதிரி க்ளூ ஹார்ட் சுத்தி இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுல இந்த கிளேவை நீங்க கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸா வச்சுட்டு ஃப்ரேம்காக இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக்கை கலர் பண்ணியோ இல்ல அதே மாதிரி உடன் கலர்லயோ எடுத்து வச்சு இந்த மாதிரி 4 பக்கமும் வச்சுட்டு ஒரு சின்னதா ஓஹெச்பி ஷீட் இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இல்லைனா கவர் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் கவர் ஏதாவது போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கியூட்டான ஒரு பர்த்டே கிஃப்ட் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இது உங்க ஃப்ரெண்டை கொடுங்க. ஐடியா பிடிச்ச லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பிங்க. செலஃபன் டைப் காலியானா கவலைப்படாதீங்க. அந்த மீதி இருக்கிறத தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல ஒரு கார்டுல வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம காம்பஸை எடுத்துட்டு அதை வச்சு 1 சென்டிமீட்டர்ல 3 லைன்ஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நான் வரையறத அப்படியே வரைஞ்சிட்டு எங்கெங்க அழைக்கணுமோ அதே மாதிரி அழைச்சிட்டு அப்படியே கூடவே நம்ம ஒரு மேஸ் கேம் ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றோம். இது எல்லாத்தையுமே ஹைலைட் பண்றதுக்காக நெக்ஸ்ட் நான் மார்க்கர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே அப்படியே பிளாக்கா வரைஞ்சிட போறேன். இப்போ முக்கியமான பார்ட் இந்த மாதிரி நம்ம க்ளூ கன் வச்சு இதுல வரைஞ்சிட்டே இருக்கணும். ஸோ வரையும் பொழுது நமக்கு அந்த மேஸ் கேம்ல இருக்கிற அந்த பேரியர்ஸ் வந்துடும். ஸோ இதில் கலர் பண்ண போகிறோம். க்ளூ கன் இல்லாதவங்க பேப்பர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி அந்த தடைகளை வந்து வர வச்சிருங்க, அதாவது பேரியர்ஸை. நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம அந்த செலஃபன் டேப்போடைய அந்த எம்டி டேப்பை இதில் ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கு அப்புறமா இதில் கலர் பண்ணிட்டு பீட்ஸ் போட்டுட்டு நம்ம அப்படியே மேஸ் கேம் விளையாடுற மாதிரி விளையாடிட்டு ஸ்மைலி இருக்கிற இடத்துல அந்த 3 பாலையும் போட்டுட்டோம்னா நம்ம தான் இந்த மேஸ் கேமோட வின்னர். இந்த ஐடியா பிடிச்சா நீங்க லைக் பண்ணிட்டு இந்த கேம் விளையாடுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. டாடா அண்ட் பை பை. பிஸ்கெட்டை சாப்பிட்டோமா தூக்கி போட்டோமா அப்படின்னு இருந்தா நார்மல் பர்சன். அதே பிஸ்கெட் ராப்பரை எடுத்து கிராஃப்ட் பண்ணா அதுதான் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை பார்க்குற பர்சன். நீங்களும் அப்படிப்பட்டவங்க தானே? இந்த மாதிரி பிஸ்கெட் ராப்பரை எடுத்துட்டு கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஷேப்க்கு அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி குச்சிகளை இதில் அப்படியே நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு அந்த பிஸ்கெட் ராப்பரில் கட் பண்ண அந்த ஷேப்ஸை இந்த மாதிரி இதில் ஸ்டிக் பண்ணிட்டு கூடவே ஃப்ளார் பெட்டல் ஷேப் மாதிரியே பிஸ்கெட் ராப்பர் பாருங்க, பிஸ்கெட் ராப்பருடைய பேக் சைடு அதில் கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ஃப்ளார் பெட்டல் ஷேப்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஸ்டிக்கோட சேர்த்து இப்படி அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேஸ்ட் ஊதுபத்தி பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப கியூட்டான லக்ஸுரி ஹோம் டெக்கர் நமக்கு கிடைச்சிடும். இந்த ஃப்ளார் மட்டும் எப்படி பண்ணிருக்கேன்றத ஃபுல் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் லிங்க், அதுல போய் பாருங்க. கடையில 3000 4000 சொல்ற ஹோம் டெக்கரை வீட்டுல சிம்பிளா 5 ரூபா செலவெல்லாம் பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க. பை பை. நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த மாதிரி வாட்டர் கேனுடைய கேப் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி கலர்டு பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் வந்து ஒட்ட போறோம். இது ஸ்பூன் மாதிரி இருக்கிற பாப்சிக்கல் ஸ்டிக், இது கலர்டு. நீங்க நார்மல் இது வச்சிருந்தீங்கன்னா ஸ்பூன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பூன்ஸ் உடன் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கலர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதுல பிஸ்கெட் ராப்பருடைய அந்த ஃபாயிலை வந்து நம்ம கட் பண்ணிட்டு அதை வந்து கார்ட்போர்ட் பீஸ்ல குட்டியா இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு சில்வர் ஃபாயில்ல ரொம்ப அழகான ஒரு சென்டர் பீஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ இது சுற்றி வந்து நான் இந்த மாதிரி பேர்ல் வந்து ஒட்டுறேன். இதை வந்து இந்த சென்டரில் இந்த மாதிரி இந்த உடன் ஸ்பூனுக்கு நடுவில் நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா கூடவே இதுக்கு எல்லோ கலரில் இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். அதோடு சேர்ந்து சென்டரில் இந்த மிரர் மாதிரி பிளேஸ் பண்ணும் பொழுது பார்க்கறதுக்கு அழகான க்யூட்டான ஹோம் டெக்கர் லக்ஸூரியாக நமக்கு வீட்டிலே ரெடி ஆகிடும். இந்த ஐடியா எப்படி செலக்ட் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பி இருங்க. டாடா அண்ட் பை பை. ஸ்கூல் போறவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போறவங்களா இருந்தாலும் சரி, வேஸ்டான இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா உங்களுக்கு வீடியோ எண்ட்ல சொல்றேன். இந்த மாதிரி அந்த 2 ஸ்கெட்ச் பென்னையும் செலஃபன் டேப்ல இந்த மாதிரி நேரா வச்சு அப்படியே சீல் பண்ணி லாக் பண்ணி அப்படியே ரோல் பண்ணி இதை அப்படியே சூப்பரா வந்து நீட்டா ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க, அது எல்லோ கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கோங்க, இல்ல எந்த கலர் வேணுமோ அதுல பெயிண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு சென்டர்ல இந்த மாதிரி ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். கிரியேட் பண்ண ஹோல்ல இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென்னை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி டபுள் டேப்ல இந்த ஸ்கெட்ச் பென்னை வச்சுட்டு இந்த மாதிரி கப்ல வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி 50 ரூபாய்க்கு கிளிப்ஸ் எல்லாம் வந்து கடையில கிடைக்குது, உடன் கிளிப்ஸ் குட்டியா. இதை எடுத்து நம்ம அந்த ஸ்கெட்ச் பென்ல இந்த மாதிரி வந்து
கிளிப் பண்ணிடுறோம். கிளிப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய நோட்ஸ் எல்லாத்தையுமே இதுல எழுதிட்டு, இதுல நீங்க எய்தர் அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். இல்லன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? குட்டி குட்டி கேண்டிட் ஃபோட்டோஸ்லாம். அதெல்லாம் இந்த கிளிப்ல அழகா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாம். அடிக்கடி விஷயங்கள மறந்து போறவங்க இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு, இத உங்க டேபிள்ல வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மறதியே வராது. இந்த ஐடியா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பி இருங்க. டாடா அண்ட் பை பை.